இங்க நம்ம ஹீரோக்கு அம்மா அப்பா இல்லாதனால சின்ன வயசுல இருந்தே அவங்க அத்தை தான் வளர்த்துட்டு வராங்க. நம்ம ஹீரோ பொழப்புக்காக கலர் கோழி குஞ்சனா வித்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். ஒரு நாள் இவங்க அத்தை உடம்பு முடியலேன்னு இவன் கிட்ட வந்து, உன் ஃப்ரெண்டு வீட்டுல செவ்வாழை பழம் இருக்குல்ல, அதை உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வெட்டி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் மரம் வெட்டுற வேலையில இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாண்டான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோ குடிக்கிறதுக்கு பூஸ்டனா போட்டு கொடுத்து உனக்கு என்ன வேணும்னு கேக்குறான். எங்க அத்தா இது மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கறனால செவ்வாழை பழம் கேட்டாங்கடா, தர முடியுமான்னு கேக்குறான். உனக்கு தராம வேற யாருக்குடா தரப்போறேன்னு அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக மரத்துல ஏறுறான். அந்த பழத்தை பறிக்கிறதுக்காக மரத்துல ஏறின இவன் தவறி போய் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த இவனுக்கு பலமா அடிபட்டனால சாகுற நிலைமைக்கு போயிடுறான். சாக போற கொஞ்ச நேரத்துல என்னோட பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறான். அதனால அவங்க ஒய்ஃபையும் அவங்க பிள்ளைங்களையும் இவங்க வீட்லயே வச்சு இவனே பாத்துக்கிறான். அந்த பொண்ணு வீடுனா ரொம்ப ஓட்டையா இருக்குன்னு சொன்னதும் இவன் காசுனா ரெடி பண்ணி அந்த ஓட்டையனா மறைச்சு ஒரு புது வீடா மாத்திடுறான். அந்த குட்டி பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொன்னோன்னே இவனும் ஸ்கூல்ல சேர்த்து அந்த பொண்ணை நல்லபடியா படிக்க வைக்கிறான். ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த ரெண்டு பேரை தப்பா பேசுறாங்கன்னு தெரிஞ்சதும் இந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிடுறான். அன்னைக்கு நைட்டே இந்த பொண்ணு கிட்ட இவன் நெருங்கி போறப்ப அப்ப அந்த பொண்ணு சொல்றா, என்னோட பொண்ணு எப்ப உன்னை அப்பான்னு சொல்றாளோ அப்பதான் நீ என்கிட்ட நெருங்கி வரணும்னு சொல்லிடுறா. இவனும் பாத்துக்கிட்டே இருக்கான், எப்படா இந்த பொண்ணு அப்பான்னு கூப்பிடுன்னு பார்த்தா டெய்லியுமே மாமா மாமான்னு தான் கூப்பிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ வேலைக்கு போறப்ப தட்டு தடுமாறி வண்டியில இருந்து கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த குட்டி பொண்ணும் அப்பா கீழே விழுந்துட்டாரு வாமான்னு சொல்றாங்க. அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரு ஒன்னாவும் சேர்ந்துடுறாங்க.